ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா அவங்கள வர சொல்கிறாங்க. எதுக்காகனா அதாவது காவேரி அம்மா பாப்பா கூட மதர்ஸ் டேல அம்மா பொண்ணாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை நினச்சி தாத்தாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால் காவேரிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ காவேரிக்கு புடவை எல்லாம் கிஃப்டாக வச்சு கொடுக்குறாங்க. இது எங்களுடைய பரிசுமா, நீ வாங்கிக்கோ, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி, எதுக்கு தாத்தா இதெல்லாம் நீங்கள் இப்போ வச்சு கொடுக்குறீங்கன்றாங்க. இல்லைம்மா, எங்கள் மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது அம்மா கூட நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அதுக்காக தான் நாங்கள் விருப்பப்படுறோன்றாங்க. ஏன் தாத்தா, அம்மா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அதுவும் இல்லாமல் அம்மாவுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஏக்கத்தை நான் தீக்கலைன்னா நான் ஒரு மிஸ்ஸாக இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல, அதனால தான் நான் அம்மா கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. அதனால தாம்மா சொல்கிறோம், நாங்கள் மனசு நிறைவாக நாங்கள் விருப்பப்பட்டதை உனக்கு செய்யணும்னு நினச்சி தான் செய்கிறோம், வாங்கிக்கம்மான்னு சொல்கிறாங்க. உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிறாங்க காவேரியும். அப்புறம் நான் கிளம்புறேன் தாத்தா வீட்டுக்குன்றாங்க. விஜய்க்கு அதுக்குள்ளே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்ததும் விஜய் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் காவேரி மிஸ், அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் காவேரி மிஸ் அம்மா கூட பெட்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஒவ்வொரு ரூமை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது கபோர்டில் விஜயுடைய டைரி இருக்குது. அப்போது இது விஜயோட டைரி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த டைரியை படிக்கிறாங்க. படிக்கும்போது உடனே அதில் விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ இருக்குதுங்க. நல்ல வேலை காவேரி அதை பார்க்கல, டைரியை மட்டும் எடுத்து படிக்கிறாங்க. படித்தா அவர் அவங்க மனைவியை எப்படியெல்லாம் நேசிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த லவ்வை பற்றி அப்படியே எழுதி வச்சுருக்கத படித்து சிரிக்கிறாங்க. உடனே அம்மு பாப்பா பார்த்துட்டு, மிஸ், அது எங்கள் அப்பாவுடைய கபோர்டு, அதெல்லாம் யாருமே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காரு, அதனால் நீங்கள் அதை மூடிடுங்க அப்படின்றாங்க. சரி அம்மு, நான் மூடிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மேலேயே டைரியை வச்சிடுறாங்க. ஆனால் ஃபோட்டோவை காவேரி பார்க்கல. அப்புறம் விஜயும் வந்துடுறாரு. விஜயும் காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது விஜய் உங்களுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்கா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணதா அப்படின்றாங்க. இல்லை மிஸ், அது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே வரும்போது உடனேயே கேட்குறாங்க. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, சார், நான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினது, அவங்க எல்லாம் நெத்தியில் எனக்கு குங்குமம் வச்சு விட்டது, அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இதுவாக இருக்குது சார், நினச்சாவே என்னன்னே தெரியல சார். ஆனால் என்னவையே இப்படி பார்த்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா உங்கள் வீட்டில், அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மனைவியை எப்படியெல்லாம் கவனிச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சார், அதாவது எப்படி சார் ஒருத்தரால் 2 பேரை ரொம்ப அதிகமாக லவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி எப்படி லவ் பண்ணாங்களோ அதே மாதிரி 2வது வர ஆளையும் லவ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க காவேரி விஜய்கிட்ட. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது, ஏன்னா என்னுடைய ஒய்ஃபை நான் அப்படி லவ் பண்ணேன், அவளையே சுற்றி சுற்றி வரத்தும் கெஞ்சறத்தும் கொஞ்சறதுமாவே இதே வேலையாக இருப்பேன் நான், அதனால் இப்போலாம் அதெல்லாம் போச்சு, இப்போ நான் ஒரு குழந்தையினுடைய அப்பாவாக தான் இருக்கேன், உண்மையாங்க என் பொண்டாட்டிய மாதிரி நான் இன்னொருத்தரை லவ்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரிக்கு மூஞ்சி சின்னதாகிடுது. இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அப்படியே சைலண்ட்டாக கம்முன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் காவேரியினுடைய அம்மா கேட்குறாங்க, சாரதா, ஏண்டி காவேரி எங்கடி போன, யாழினி குழந்தை உன்னை சித்தி எங்கன்னு கேட்டு பாடா படுத்திட்டா எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் விஜய் சார் வீட்டுக்கு போயிருந்தேம்மா, எனக்கு சாரீலாம் வச்சு கொடுத்தாங்கம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணி பூலாம் வச்சு விட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி நர்மதா சொல்கிறாங்க, அக்கா என்ன உனக்கு ஒரு குட்டி நிச்சயதார்த்தமே பண்ணிட்டாங்க போல இருக்கு அவங்க, கங்க்ராச்சுலேஷன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு புடவையை காட்டுறாங்க. புடவையை காமிச்சதும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் நிவின் ஊர்லேருந்து வராருங்க. நிவின் ஊர்லேருந்து வந்ததும் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவேரியும் நல்லா இருக்கீங்க
இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கோம் நிவின், நீயும் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நீ போய் முகம்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம் அப்படின்றாங்க. நிவினும் முகம் கழுவ போகிறாருங்க. நாளைக்கு நிவின் விஜயெல்லாம் சந்தித்து அவங்க சந்தோஷமாக பேசிக்க போகிறாங்க. அந்த கதையை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.